Great students, how are you? ஸோ நெக்ஸ்ட் ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம். ஸோ எஸ்பிஐ பிஓ 2025க்கான ஒரு புதிய அறிவிப்பு வந்திருக்குதுங்க. டிகிரி படிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, இப்போ ஃப்ரெஷ்ஷாக முடிச்சிருக்காங்களே அவங்களுக்கே ஒரு முக்கியமான ஒரு அரிய வாய்ப்புங்க. ஸோ பேங்க் ஜாப் வேணும், வங்கி வேலை வேணும்னு ஒரு கனவாக இருப்பீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அருமையான ஒரு ஜாப் வந்துருக்குதுங்க. சரிங்களா? இது எப்படி படிக்கிறது, ஃபஸ்ட்டு எக்ஸாமில் எப்படி பாஸ் ஆகிறது, இந்த எஸ்பிஐ பிஓவில் இந்த நோட்டிஃபிகேஷனில் 2025 நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸில் எப்படி பாஸ் ஆகிறது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் செக்ஷனில் போய் நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதுக்கான நெக்ஸ்ட்டு பேட்ச் ஜூலை 1 நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ எஸ்பிஐயில் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இந்த சென்ட்ரல் ரெக்யர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க ப்ரொமோஷன் டிபார்ட்மெண்ட் அவங்க தான் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிஓவுடைய வேக்கன்சிஸ், த ரெக்யர்மெண்ட் ஆஃப் ப்ரொபேஷனரி ஆஃபீஸர்ஸ். ஸோ பிஓ இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் இருக்கு இல்லையா, கிளர்க்கு. இப்போ கிளர்க்கில் ஒன்ஸ் நீங்கள் பாஸ் ஆகி ஜாப் கிடச்சி செட்டில் ஆகி சேல்ரி வாங்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட்டு நீங்கள் ப்ரொபேஷன் ஆஃபீஸர் வரணும் அப்படின்னா பல வருடங்கள் ஆகுங்க. சரிங்களா? ஆனால் இந்த எக்ஸாம்ஸ் ப்ரொபேஷனரி ஆஃபீஸர்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதிட்டீங்கன்னு வச்சுங்க, ஒன்ஸ் குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக சேல்ரி வரும். அதே போல் மேனேஜ்மெண்ட் கேட்டகரி, அசிஸ்டன்ட் மேனேஜர்ஸ் அப்படிங்கிற வந்து டாப் போஸ்ட்டுலேருந்து கிடைக்கும். பட் கிளர்க்குலேருந்து ப்ரொபேஷனரி ஆகிறது ரொம்ப டிலே ஆகுது. அதுக்காக தான் இந்த எஸ்பிஐ இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ப்ரொபேஷன் ஆஃபீஸர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான எக்ஸாம்ஸ் டேட் என்ன அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன்ஸ் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த வெப்சைட்ஸ்லேயும் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாங்க. சரிங்களா? ஸோ அந்த எஸ்பிஐ வெப்சைட்ஸ் இருக்குது, அஃபிஷியல் வெப்சைட்ஸு, அதுலேயும் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம போகலாங்க. இந்த எக்ஸாம்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, இந்த எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் தான் நடக்க போகுது. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்ஸ் வந்து கண்டிப்பாக ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ். எப்போ இந்த எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இந்த எக்ஸாம்ஸுடைய டீட்டெயில்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, என்னென்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ இது வேக்கன்சிஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ வேக்கன்சிஸ் வந்து எஸ்சி, எஸ்டி, ஓபிசி அப்படி தனித்தனி கேட்டகரிஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 500 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ வேக்கன்சிஸை நீங்கள் பார்க்கக்கூடாது பேங்க் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும். ஒன்ஸ் குவாலிஃபை ஆகிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஜாப் கண்டிப்பாக எங்கேயாவது இடத்துல வந்து கிடைக்க தான் போகுது. சரி, இதுக்கான ஆன்லைன் எக்ஸாமினேஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 24/6 ஜூன் 24லேயே உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ 14/7 உங்களுக்கு வந்து என்னங்க க்ளோஸ் ஆயிரும் அப்ளிகேஷன்ஸ். அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்ஸ், இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரிலிமினரி வந்து ஜூலை லாஸ்ட் வீக்கு அல்லது ஆகஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீக்லேயே ஸ்டார்ட் ஆயிரும். ஒன்ஸ் ப்ரிலிம்ஸ் நீங்கள் வந்து குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா மெயின் எக்ஸாம்ஸ், அதுவும் ஆன்லைன் எக்ஸாமினேஷனாக செப்டம்பர் 2025. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட்ஸ், எவ்ரிதிங், ஜாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ ஒரு இம்பார்ட்டண்ட் டீசெண்டான ஒரு ஜாப்புங்க இது. ஓகேங்களா? இதுக்கான எலிஜிபிலிட்டி கேட்டகரி எடுத்திங்கன்னா, ஸோ 21 இயர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து பூர்த்தி ஆகிருக்கணும். அதே மாதிரி 30 இயர்ஸ் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ ரிலாக்ஸேஷன்ஸ் ஓபிசி நான் கிரிமிலியர்ஸ்க்கு வந்து 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஒரு 5 இயர்ஸ், 35 இயர்ஸ் 33 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ 21 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும் ஆஸ் ஆன் 1/4/2025. ஸோ நீங்கள் வந்து படிச்சுட்டே இருக்கும் பொழுது இது அருமையான ஒரு வாய்ப்பு, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, இப்போது என்னென்ன வந்து இதில் எக்ஸாம்ஸ் வந்து கேட்க போகிறாங்க, கொஸ்டின்ஸ் எப்படி வரும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ். இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸில் வந்து கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஒரு 40 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. 20 மினிட்ஸ் தனியாக செக்ஷன்ஸ் இருக்கும். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படிங்கிறது 30 கொஸ்டின்ஸ் 20 மினிட்ஸ் இருக்கும். ரீசனிங் எபிலிட்டி 30 கொஸ்டின்ஸ் 20 மினிட்ஸ், டோட்டலி 60 மினிட்ஸுங்க. 100
மார்க்ஸ் 100 கொஸ்டின்ஸ் இருக்குது. இது ஃபேஸ் 1 ப்ரிலிமினரி கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன்ஸ். டோட்டலி எத்தனை ஃபேஸ் இருக்குதுங்க? 3 ஃபேஸ் ப்ராசஸில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு போகலாம். ஃபேஸ் 2 ஒன்ஸ் நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸில் வந்து குவாலிஃபை ஆகிட்டிங்கன்னா மெயின் எக்ஸாம்ஸ் வந்துடும். அங்கே வந்து பார்த்தீங்க செக்ஷன் 1 இருக்கும், டெஸ்ட் 1, ரீசனிங் அண்டு கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட், 40 கொஷின்ஸ், 60 மார்க்ஸ், 50 மினிட்ஸ் தனி செக்ஷனாக இருக்கும் ஆன்லைனில். ஸோ டெஸ்ட் 2 டேட்டா அனலைசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன்ஸ், 30 கொஸ்டின்ஸ், 60 மார்க்ஸ், 45 மினிட்ஸ். ஓகேங்களா? தேர்ட் டெஸ்ட்டு ஜென்ரல் அவேர்னஸ் எக்கனாமிக் பேங்கிங் நாலேஜ் வந்து 60 கொஸ்டின்ஸ், 60 மார்க்ஸ், 45 மினிட்ஸ். லாஸ்ட்டாக இங்கிலீஷ் லாங்குவேஜ் 40 கொஸ்டின்ஸ், 20 மார்க்ஸ், 40 மினிட்ஸ். டோட்டல் 3 ஹவர்ஸ், 200 மார்க்ஸ். சரியா? 120 கொஷின்ஸ் வந்து நீங்கள் பேஸ் பண்ணணும். இது அப்ஜெக்டிவ் டெஸ்ட்டில் வரக்கூடியது. டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்னு ஒன்று இருக்குது. ஸோ ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, மெயில்ஸு, ரிப்போர்ட்ஸு, சிச்சுவேஷன் அனலைஸு, ப்ரிசைஸ் ரைட்டிங்ஸ், இதுக்கு தனியாக ஒரு 30 மினிட்ஸ் கொடுத்து கேட்பாங்க. ஸோ வந்து ஃபேஸ் 2 முடியுது. ஸோ ஃபேஸ் 3ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான வந்து இந்த சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் இருக்கும், குரூப் எக்ஸசைஸ், பர்சனல் இன்டர்வியூ தனித்தனியாகவே நடக்கும். ஸோ இதுக்கான வெப்சைட்ஸில் நீங்கள் கம்ப்ளீட்டாக செக் பண்ணி இதை பார்த்துக்கலாம். சரிங்க சார். இப்போ எப்படி ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே நம்ம கிளியர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அனலைசிஸ் கொடுத்துருக்கோம். பாஸ்ட்டு 5 இயர்ஸ் அனலைசிஸ் வந்து நம்ம எடுத்துருக்கோங்க. சரிங்களா? இப்போ பாஸ்ட்டு 5 இயர்ஸ் அனலைஸ் எடுத்துக்கிங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் எப்படி கேட்டிருக்கான்னு தெரிஞ்சால் அந்த மாடல்ஸில் நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் ஆகலாங்க. ரீசனிங் எபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 20 to 25 அவுட் ஆஃப் 30 கொஷின்ஸ் இது வரைக்கும் மாட்ரேட்டாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்டிடியூடில் 30 கொஸ்டின்ஸில் 9 to 14 ஈஸியாக அட்டன் பண்ணலாமா, அதுவும் மாட்ரேட்டாக கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து 40 கொஸ்டின்ஸில் வந்து 20 to 26 அதுவும் மாட்ரேட்டாக. ஸோ டோட்டலி ஒரு 60 கொஷின்ஸ் சிறப்பாக நம்ம அட்டன் பண்ணி ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்க. சப்போஸ் நம்ம 60 நம்ம கிராஸ் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ் வந்து குவாலிஃபை ஆகிலே போயிடலாங்க. அடுத்தது பாருங்கள், தனித்தனியாக பார்க்க போகிறோம். இங்கிலீஷ் லாங்குவேஜில் எப்படி கேட்டிருக்கான், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் வந்து ஒரு 10 கேட்டிருக்கான், எரர் ஸ்பாட்டிங் 5, க்ளோஸ் டெஸ்ட் 6, வேர்ட் ஸ்வாப் 5, ஃப்ரேஸில் வந்து 5, பேரா ஜம்பிள்ஸ் 5, சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸில் 5, டோட்டலி 40 கொஷின்ஸ் கேட்டிருக்கான் அப்படின்னு ப்ரீவியஸ் இயரில் நம்ம எடுத்து பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஆப்டிடியூட் எடுத்துக்க டேட்டா இன்டர்பிரிட்டேஷனில் 5 கொஸ்டின்ஸ், மிஸ்ஸிங் டேபிள்ஸில் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் 5 கொஸ்டின்ஸ், கேஷ்லெஸ் டிஐயில் 3 கொஸ்டின்ஸ், அப்ராக்சிமேஷன்ஸ் 3, அரித்மெட்டிக் ப்ராப்ளம்ஸில் 14 சம்ஸ் வந்து கேட்டிருக்காங்களாமா. ஓகேங்களா? ஸோ ரீசனிங்கில் எடுத்துக்கிட்டோன்னா ஸோ ஃப்ளோர்ஸ் ஃப்ளாட் பசில்ஸில் வந்து 5 கொஸ்டின்ஸ், அதே மாதிரி மந்த் பேஸ்டு இந்த கேலண்டர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா 5 கொஸ்டின்ஸ், பாக்ஸ் பேஸ்டில் 5, சர்க்கிள் சீட்டிங்கில் 5, டேபிள் கேட்டகரி பசில்ஸில் பிளட் ரிலேஷன்ஸ் 3, வேர்டு பேர் மீனிங்ஃபுல் வேர்ட்ஸ் டீஸில் வந்து ஒரு கொஷின்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து இந்த பிரகாரம் நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்து பாருங்கள், கட் ஆஃப் 2024. ஸோ அவுட் ஆஃப் 100 மார்க்ஸ்க்கு நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு 61, ஓபிசிக்கு 60. நீங்கள் 60 அண்டு எபோவ் தான் பிளான் பண்ணியே படிக்கணும். கண்டிப்பாக நீங்கள் குவாலிஃபை ஆகிடலாம். சரிங்களா? இதே கட் ஆஃப் வந்து இந்த மெயின்ஸில் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஓபிசிக்கு 75. ஸோ நம்ம என்ன பிளான் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 பிளான் பண்ணிக்கணும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 60, இங்கே 80, இது மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து 100% ஜாப் அஷூரன்ஸ் வந்து கிடைக்குங்க. ஓகேங்களா? சரி, பிஓ இன்டர்வியூக்கு டிஸ்கஷன் அதில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ ஓபிசிக்கு எத்தனைங்க 17.5, ஜென்ரலுக்கு வந்து 20. நம்ம பிளான் பண்ண வேண்டியது 18க்கு நீங்கள் பிளான் பண்ணிட்டாலே போதுங்க, ஈஸியாக வந்து ஜாப் கிடைக்கும். இப்போ 60, 80, 18 அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஓவரால் நார்மலைஸ் ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்துருக்குங்க 40.96. ஸோ நீங்கள் பிளான் பண்ண வேண்டியது எவ்வளோ தெரியுங்களா 45க்கு பிளான் பண்ணிக்கணும். ஸோ 45 நார்மலைஸ்டு ஸ்கோரில் வந்து இருந்துச்சுங்க அப்படின்னா 100% ஷூராக வந்து எஸ்பிஐயில் நீங்கள் ஜாப் ஆகிடுவீங்க. ஓகேங்களா? சரி, எஸ்பிஐ பிஓ கட் ஆஃப் 2023 எடுத்து பாருங்கள். ஸோ ப்ரிலிம்ஸில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க எவ்வளோ இருக்குது, அதே 60 தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. மெயின்ஸில் வந்து பாருங்கள் அதே 70 தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இன்டர்வியூவில்
20. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எகெயின் 45க்கு வந்திருக்கு, தெரியுது பார்த்தீங்களா? ஸோ 45 வந்து மறந்துடாதீங்க. 2022 எடுத்து பாருங்கள், எகெயின் 60, அப்ராக்சிமேட்லி சொல்கிறேன் 80. ஓகேவா? இங்கே வந்து நான் சொல்கிறது 18 அஸ் யூஷுவல், அதே போல் 45. ஸோ நம்ம சொன்ன கட் ஆஃப் மெயினாக ஆல் 5 இயர்ஸ்லேயும் காமனாக அப்படியே இருக்குதுங்க. இந்த பேஸ் பண்ணி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இப்போ ஆரம்பிச்சிங்கன்னா போதுங்க. அதாவது டெய்லி 12 hours பர் டே அப்படிங்கிற மாதிரி ஷெடியூல் போட்டு இப்போ இன்றைக்கி ஆரம்பிச்சிங்கன்னா ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக இந்த எஸ்பிஐ பிஓ வந்து உங்களுக்குன்னே உகந்ததாக இருக்கும். சரிங்களா? இதே போல் அடுத்தடுத்த அப்டேட்டில் நம்ம பார்க்கலாம். இந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள்.